அதாவது எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள எப்படி தேர்தல் பணியாற்றணும்னு ஆலோசனை சார். அதெல்லாம் இன்னும் இல்லை சார். நாங்க பேசும்போது உங்களுக்கு தெளிவா போதுமா, எல்லாத்தையும் அழைச்சு சொல்லிடுவோம். தொகுதி பங்கீடு தேர்தல் சொன்னா நடக்கும். உங்களை எல்லாத்தையும் அழைச்சு எந்தெந்த தொகுதி இருந்து தெளிவா சொல்லிடுவோம். அது ஏங்க அடுத்த கட்சி ஏங்க நான் பேசுவாங்க, எங்க கட்சி தான் நாங்க பேசுவோம். இப்ப 3ஆம் முறை வந்து பிரதமர் வந்து கொஞ்சம் பேசியிருக்காரு, பலாயிரம் கோடி நலத்திட்ட தேர்தல் எந்த அளவுக்கு எதிர்கொள்ளிக்கணும் நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் மக்கள்கிட்ட பாக்குறீங்க. மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யலன்னு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு. அவர் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்குறாரு, வளர்ச்சி தேவையான திட்டங்களை கொடுக்குறாரு. பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு, பல திட்டத்தை திறந்து வச்சிருக்காரு. பல ரயில்வே சேவைகளுக்கு வந்து புதிய ரயில் சேவை தொடங்கி வச்சிருக்காரு. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா இறங்க இருக்கிறாரு. பல உங்களுக்கு தான் எல்லாமே அவர் பேசுறது பூரமே உங்களுக்கு பதிவு ஆகிருக்குல்ல. நிறைய திட்டங்களை செஞ்சிருக்காரு. இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு 20 நாளுக்கு மேலவே வந்து தாவேகா பத்தி எதுவுமே அதிமுக எங்களே நீங்க தாங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க சார், நீங்க நாங்க தான் அது வந்து எங்கிட்ட தான் வரணும். நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்களா இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அப்படி எதுவும் இல்ல, அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை இல்ல. போதுமா சார்? புதிய கட்சிகள் சார் நான் தான் இப்ப சொல்றேன்ல, பாவாக்காவோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா சார்? சார் இது என்ன கற்பனையான கேள்வி? நடத்துவீங்களா போவீங்களான்னு அதுதான் இல்லைட்டு இன்னும் தாவாக்காவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை சார். எங்க கூட்டணியை பொறுத்தளவுக்கு எதுவுமே சார் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லையா சார்? இதெல்லாம் வந்து இது வந்து அவுட் ஆஃப் இது வந்து அங்க பிரச்சனை நடக்குது. அது மூலியமா போறாங்க. எல்லாத்து மூலியம் தான் கேஸ் இருக்குது. எங்க மேல கூட தான் கேஸ். நாங்க கோர்ட்டுக்கு போறோம். இதை போய் நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்ட என்ன வராது? இது அவையில தான் நீ கேட்கணும். எல்லாம் தேவையில்லாத கேள்விங்க. மறைமுகம் வந்தாங்க, நேரடியா வந்தாங்க. எப்படி மறைமுகம் நேரடியாக பண்ண முடியாது? அதெல்லாம் கேஸ்னா அது கேஸ் தான் சார். இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தேர்தல் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அப்படின்னா முதலமைச்சருக்கு ஒன்னும் தெரியல. ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு, துரதிருஷ்டவசமா கையில் கிடைச்சிட்டு இங்க நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல் சொல்லுங்க? சட்டமன்ற தேர்தல் இங்கதான் நடக்குது, டெல்லியில் நடக்கிறது. புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிரதான எதிர்கட்சி. ஆனா அவருக்கு எங்க கட்சி மேல எது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி நடந்தது, சிறப்பான ஆட்சியை நான் கொடுத்தோம். அதனால எங்க மேல எதுவுமே விமர்சனம் பண்ண முடியல. அதனால அவருக்கு கிடைச்ச தகவல் படிதான் சொல்றாரு ஒழிய எங்களை எதிர்த்து நேரடியாக மோத முடியாத காரணத்தினால ஏதோ பேசிட்டு. அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை எப்ப சார் வெளியிட போறீங்க? அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை அறிவிக்கும் சொல்றேன். அவர் நினைச்சாதாங்க பரிதாபமா இருக்குது. இப்ப நிதி கண்ட பூரா ஐசா இருக்குது. புரியுதுங்களா? அதாவது எதையாவது ஒரு பத்திரிகையாவது போட்டீங்களா? ஐசி இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. 20 நாள் காங்கிரசும் திமுகவும் போராடிட்டு வார்த்தை போர் பத்திரிகை ஊடகத்துல கெஞ்சாத கொடுமையா கெஞ்சி பிறகு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது கேக்குறீங்களா? எங்க பயனில்ல? எத்தனை நாள் கஷ்டம், எவ்வளவு கேவலம். அவர் அறிக்கை இவியோடி அறிக்கை மாத்தி அறிக்கை விட்டு இருந்தாங்கல்ல. அதை பத்தி எல்லாம் ஒன்னும் டிஸ்கஸே கிடையாது. எந்த ஊடகத்திலும் டிஸ்கஸ் பண்ணலையே, விவாத மேடையை வைக்கலையே. அதிமுக தும்புனா போதும் ஒரு விவாத மேடை வச்சிருக்கீங்க. இல்லாத கேள்வி கேட்கறீங்க சார். எதிர்கட்சியா இருக்கும் போதும் கேட்கறீங்க, ஆளுங்கட்சியா போது இருக்கிறீங்க. ஆனா திமுக மட்டும் ஒண்ணுமே கேட்கறதில்ல. தீவிரம் பாலியல் கூட்டம் நடக்குது, நடக்காத நாளே இல்ல. அதை பத்தி எந்த ஊடகமாவது விவாத மேடை வைக்கிறீங்களா? இந்த 3 நாளைக்கு பத்தி பாத்தீங்கன்னா குமராபாளையத்துல வீதியில விளையாடிட்டு இருக்கிற சிறுமிய 7 வயசு சிறுமிய ஒரு காம கொடுமை அழைச்சிட்டு போய் பாலியல் கூட்டம். அதை பத்தி என்ன நடக்குது? இப்போ இன்னைக்கு செங்கல்பட்டு மதுராங்கத்துல இன்றைக்கு ஒரு 14 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் பண்றாங்க. பாலியல் கூட்டம் நடக்காத நாளே இல்ல. கூட தூத்துக்குடியில் வந்திருக்க சொன்னாங்க. இப்படி தினந்தோறும் பாலியல் கூட்டம் நடக்கின்ற இந்த ஆட்சி மீது இந்த தொலைக்காட்சிகள் ஏன் ஊடக ஏன் இதை முழுமையா விளம்பரம் செய்ய மாட்டேங்குது? செஞ்சுட்டு பாருங்க. பத்திரிகையிலேயே ஊடகமே அதிமுகவை இறக்கி போடுறதுதான் தொடர் கதையா இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் கிளீனா இருக்குது. எங்க கூட்டணி சிறப்பா இருக்குது, அற்புதமா இருக்குது. எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும். அதிமுக தனிப்பெருமையோட ஆட்சி அமைக்கும். நன்றி.